ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு ஹெல்தி பேன்கேக் தான் செய்ய போகிறோம். பேன்கேக் தெரியும், குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் வீட்லேயும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நார்மல் பேன்கேக்கை விட நம்ம கொஞ்சம் அதே ஹெல்தி வெர்ஷனாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லது. அடிக்கடி கொடுத்தாலும் எந்த கெடுதலும் வராது. ஜென்ரலாக பேன்கேக் வந்து பிளெயின் ஃப்ளாரில் செய்வாங்க. நம்ம பிளெயின் ஃப்ளாரில் செய்யாமல் இதை வந்து வெஜிடேரியனாகவும் அதே சமயத்தில் ஓட்மீல்லையும் செய்ய போகிறோம். வெஜிடேரியனாக செய்கிறதுக்கு நமக்கு எக்கு மாதிரி ஒரு பைண்டர் தேவைப்படும். அதுக்கு நான் வந்து இப்போ சியா சீடு எடுத்திருக்கேன். சியா சீடு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை வந்து நான் மிக்சியில் போட்டு முதல்ல அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு நான் காட்டுறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த சியா சீடு அரைச்சதை வந்து நான் கொட்டி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதுதான் நமக்கு பைண்டர் மாதிரி எக் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ இதிலே 1 ஸ்பூன் வெனிலா இதையும் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து கொஞ்ச நேரத்தில் எக் மாதிரி அப்படியே கொலன்னு ஆயிரும். ஸோ இதுதான் நமக்கு, ஏன்னா வெஜிடேரியன்ஸ் வேகன்ஸ்க்கு வந்து எக்கு சாப்பிட முடியாதுன்னா இதுதான் நமக்கு பைண்டராக யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே பாருங்கள் கொலன்னு ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட வெஜிடேரியன் எக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் திஸ். இது இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே 1 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரோல்டு ஓட்ஸு 1 கப்பை நம்ம வந்து அதே மாதிரி பிளெண்டரில் போட்டு பவுடர் ஆக்கிக்க போகிறோம். இதையும் நான் பவுடர் ஆக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் ரோல்டு ஓட்ஸை நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு இப்போ அது கூடவே நான் வந்து 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸு அதையும் போட்டுக்கிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து சீக்கிரம் இதாயிரும், என்னது ஊறிடும். ரோல்டு ஓட்ஸ் வந்து ஊற லேட் ஆகும். அதனால தான் நான் முதல்ல வந்து ரோல்டு ஓட்ஸ் அரைச்சிட்டு அதோட 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அதோட வந்து வனிலா எசன்ஸும் நம்ம இந்த எக்கு சேர்த்தோம்ல, சியா சீடு எக்கு, அதோடய போட்டாச்சு. ஸோ அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது எக் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ இதோட மில்க் சேர்க்க போகிறோம். இது மூழ்கிற அளவுக்கு நமக்கு மில்க் தேவைப்படும். எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம ஊற்றி தான் பார்க்கணும். மில்க் நான் நார்மல் மில்க் தான் ஊற்றுறேன். ஒரு ஆக்சுவலி இது வந்து 1/3 கப். ஸோ 3 கப்பு ஊற்றினோன்னா 1 கப்புக்கு ஈக்குவல். ஸோ இது 3 ஊற்றிருக்கேன். ஸோ 1 கப்பு மில்க்கை இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து சோக் பண்ண போகிறோம். இது வந்து வெஜிடேரியன் பேன்கேக். இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜு, அதாவது எக்கெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா இப்போ இது கூடவே நீங்கள் 2 முட்டை போட்டுக்கலாம். நான் வந்து போடலை. கூடவே இது கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். அதனால் 1/3 கப் நான் வந்து தண்ணியும் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம 1 கப் ரோல்டு ஓட்ஸை அரைச்சிருக்கோம். 1 கப் இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸு, அப்புறம் வந்து 1 கப் பால், சியா எக்கு 1, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சியா சீடை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டரோட அரைச்சிருக்கோம். இது சியா சீடை எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டரோட அதை மிக்ஸ் பண்ணோன்னா எக் மாதிரி வரும். அதை சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நார்மல் பேன்கேக் செய்கிறது எப்படி செய்வோன்னா, இது பிளெயின் ஃப்ளார், அதோட எக்கு, பனானா இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. நம்ம வந்து எக்குக்கு பதிலாக சியா சீடு எக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கணும். இதிலே இப்போ வந்து வெனிலா எசன்ஸு ஏற்கனவே அந்த சியா எக்கோடையே சேர்த்துட்டோம். இப்போ சால்ட் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
கேக்கே நிறைய விதத்தில் செய்யலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல. ஸோ இன்னொரு 1/3 கப் நான் வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ டோட்டல் வந்து 1/2 கப் தண்ணி, 1 கப் பால் இதில் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம நட்ஸு அண்டு ஃப்ரூட்ஸை வந்து சாப் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனா இதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மேப்பிள் சிரப் நான் 2 டேபிள் ஸ்பூன் இதிலே ஊற்றிக்கிறேன். ஸோ இது குக் பண்ணும்போதே நல்லா ஓரளவு அந்த லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். மேப்பிள் சிரப்பும் சேர்த்தோன்னா இப்போ வந்து இதிலே 1/3 கப் நான் வந்து இது வால்நட்டை இது பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நறுக்கியும் போடலாம். நான் வந்து லைட்டாக அதை வந்து இது கோர்ஸாக அரைச்சிட்டேன். இப்போ அதையும் இதிலே கலந்துக்கிறேன். நட்ஸை வந்து மேலாப்பில் போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால அதோட அது போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். 1-2 கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி அதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேட்டர் ரெடி. இது பாருங்கள், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதோட ஒரு 1/3 கப்போ இல்லை 1/4 கப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த பேட்டர் ஓகே தான். இது பாருங்கள், இப்படி இருக்கிறது சரியாக இருக்கும். இப்போ எனக்கு பேட்டர் ரெடி. இப்போ இதை எப்படி ஊற்றலான்னு நம்ம பார்க்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் நம்ம இதில் போட்டிருக்கோம். இதை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஒரே தடவையில் நம்ம 4-5 பேன்கேக் ஊற்றலாம். இப்போ நல்லா இதை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இது இப்போ நல்லா வேகட்டும். வந்து கொஞ்சம் மேலே பபிள்ஸ் வந்து ஓட்டை வந்தோன்னா நம்ம வந்து திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கீழே பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் போடாததுனால இது வந்து கொஞ்சம் பபிள்லாம் வராது. நீங்கள் வந்து இது மீடியம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும் உள்ள. ஏன்னா இது நம்ம திக்காக ஊற்றுறோம்ல. இது வந்து நார்மல் பேன்கேக் இல்லை, இது வந்து ஹெல்தி வெர்ஷன். ஸோ ஓட்மீலை வச்சு செய்கிறோம். நான் 2 கப் இது ஓட்ஸ் போட்டேன். அதுக்கு 8 பேன்கேக்ஸ் வந்திருக்கு. நீங்கள் 1 கப் ஓட்ஸில் செய்கிறீங்கன்னா 4 பேன்கேக் வரும். நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணுமோ, எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அதுதான கப்பு நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க அளவு. ஸோ இப்போ இது வந்து நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க, நல்லா வேகட்டும்.
இதில் வந்து பேன்கேக்ஸை வச்சு அது மேலே ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. பெர்ரிஸ் வச்சுருக்கோம். எந்த ஃப்ரூட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. பனானா, பெர்ரிஸு எது வேணாலும் வைக்கலாம். அது மேலே இப்போ ஹனி நான் ட்ரிசில் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். ஸோ நீங்களும் இந்த ஹெல்தி பேன்கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.